இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. இதன் கீழ் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் ஆர்வத்துடன் விண்ணப்பித்து வருகின்றனர். ஆனால் பலர் தங்கள் விண்ணப்பத்தின் நிலை குறித்து இதுவரை எந்த தகவலையும் பெறவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினசரி லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் வருவதால் அவற்றை பரிசீலிக்க நேரம் எடுக்கப்படுகிறது. சில விண்ணப்பங்களில் பார்த்தீங்கன்னா, தவறான அல்லது முழுமையற்ற தகவல்கள் இருப்பதால் சரிபார்ப்பு பணிகள் சிக்கலாகி தாமதம் ஏற்படுகிறது. விண்ணப்பத்தின் நிலையை எப்படி நாம் அறிந்து கொள்வது என்பதை பார்த்தோம்னா, உங்கள் விண்ணப்பம் ஏற்கப்பட்டாலோ அல்லது நிராகரிக்கப்பட்டாலோ பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே மொபைலில் வரும் தகவலை தொடர்ந்து சரிபார்க்க வேண்டும். நீண்ட காலமாக பதில் வரவில்லை என்றால் அருகிலுள்ள இ-சேவை மையத்தை அணுகி உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அதில் ரிசிப்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதையும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் மகளிர் உரிமை திட்டத்திற்கு அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அப்ளை பண்ணலாம். இதற்கு எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கான முகாம் நடைபெறும் இடத்துல போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். முகாம் நடைபெறும் இடம் தெரியலனா ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதற்கு கூகுள் சர்ச்சில் போய்ட்டு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. உங்களுடன் ஸ்டாலின் .tn.gov.in உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சொல்லி ஒரு வெப்சைட் ஷோக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லியிருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா, முகாம்களின் விவரம் அறியன்னு சொல்லியிருக்கும். கிளிக் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை முகாம் நடக்காது. நீங்கள் உங்களோட மாவட்டம் என்னவோ தேர்வு செய்யுங்க. தேர்வு செஞ்சு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் முகாம் எங்கே நடைபெறும் சொல்லிட்டு விவரங்கள் அப்டேட் பண்ணிட்டாங்க. அட்டவணை பிடிஎஃப்னு பதிவிறக்குன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு 9ஆம் தேதி இதற்கான முகாம் எங்கெல்லாம் நடைபெறும் சொல்லிட்டு டீட்டெயிலாக இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் இந்த முகாமில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.